Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பில்டின் மெத்தட்ஸ்னால் என்ன, அந்த பில்டின் மெத்தட்ஸை பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பில்டின் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பில்டின் மெத்தட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பில்டின் மெத்தட் அப்படிங்கிறது பைத்தானில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதை நம்ம வந்துட்டு கால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கணும், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்கே என்ன ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் ஆகும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் ஸ்ட்ரிங் பில்டின் மெத்தடுங்கிறது. இந்த பில்டின் மெத்தட்ஸ் வந்துட்டு பைத்தானில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். பைத்தானில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் 30+ பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பில்டின் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வெரி ஃபஸ்ட் லெட்டர், அதாவது ஒரு ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றி விட்ரும். இதுதான் இதோட வேலை. இப்போ நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே வேரியபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ டிஆர் டாட் கேபிட்டலைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஐ அப்படிங்கிற மட்டும் கேப்லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரே ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ ஆர் ஈக்குவல்ஸ் டு தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 3 வேர்டு இருக்குது. இப்போது எஸ்டிஆர் டாட் கேபிட்டலைஸ் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா வெரி ஃபஸ்ட் லெட்டரை மட்டும்தான் வந்துட்டு கேபிட்டல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்மால் லெட்டராக மட்டும் தான் வச்சுருக்கும். இதுதான் கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற பில்டின் மெத்தட் வந்துட்டு கேஷ் ஃபோல்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மாலர் கேஸாக, அதாவது லோவர் கேஸாக மாற்றி விட்ரும். கன்வெர்ட் ஓவர் கே. இதுதான் இதோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது சேம் எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ வைக்கிறேன். ஐ கேபிட்டலில் ஐபிஎம் டி கேபிட்டல் டெக் தமிழ் இப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐபிஎம்மில் ஐ கேபிட்டல், டெக்கில் டி கேபிட்டல், தமிழில் வந்துட்டு டிஎம்எல் அப்படிங்கிற வந்துட்டு கேபிட்டல் வச்சுருக்கேன். இப்போது இந்த கேஷ் ஃபோல்டு நம்ம யூஸ் பண்ணும்போது டிஆர் டாட் கேஷ் ஃபோல்ட் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இருக்கிற எல்லா கேபிட்டலையும் ஸ்மால் லெட்டராக கமெண்ட் பண்ணிடுச்சு. இதே வேலையை லோவர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணும். இது இப்போது உங்களுக்கு கேஷ் ஃபோல்டுனா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வேரியபிளில் என்ன மாதிரியான கேபிட்டல் லெட்டர் இருந்தாலுமே அதை லோவர் கேஸாக, அதாவது ஸ்மால் கேஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் கேஸ் ஃபோல்டோட ஒர்க்கு. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது சென்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். சென்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்களோ அந்த ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஸ்பேஸுக்கு சென்டராக வந்து உட்காந்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, given string is the center in between the given space. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம்.
அதே சேம் எஸ்டிஆர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சேம் ஐபிஎம் டெக் நம்ம கொடுக்க தேவை, ஏற்கனவே கொடுத்துருக்கோம். டிஆர் டாட் சென்டர் ஆஃப். இப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா இந்த சென்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது. என்னென்னா எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் சென்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஐபிஎம் டெக் அப்படின்னு சொல்லிட்டு டாட் இப்போ நம்ம 10 கொடுத்ததால அதோட ஈக்குவல் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டதால டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் ஆஃப் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஐபிஎம் டெக் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு சென்டராக வந்துடுச்சு. இப்போ 75 அப்படின்னு நான் கொடுத்தது வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கும். இங்கே நீங்கள் வித்தின் கோர்ஸில் இருக்கக்கூடிய கவுண்ட்டை நீங்கள் கவுண்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 75 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிட்டு அதில் எது சென்டரான பிளேஸோ அந்த பிளேஸில் வந்து அந்த ஐபிஎம் டெக் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வச்சிடும். இதுதான் சென்டர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் பர்டிகுலர் வேர்ட் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு 3 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ன ஸ்ட்ரிங்கு நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அண்ட் எண்டு, எந்த கேரக்டர்லேருந்து எந்த கேரக்டருக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக அந்த 2 பேராமீட்டர். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதுக்கு திஸ் இஸ் த கவுண்ட் ஃபங்க்ஷன் டு count string appear அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா val டாட் கவுண்ட் ஆஃப், இதில் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவேன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எதை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கவுண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணணும். 2 டைம் கவுண்ட் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கவுண்ட்டு, 2வது டைம் கவுண்ட்டு. இப்போது இதில் இன்னும் 2 பேராமீட்டர் இருக்குது, கவுண்ட் வேல் டாட் கவுண்ட் ஆஃப். இப்போ நம்ம வேலைக்கு சர்ச் பண்ணலாம். இப்போது இதில் த அப்படிங்கிற சர்ச் பண்ணுறேன். ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது 10வது கேரக்டர்லேருந்து எனக்கு 25th கேரக்டர் வரைக்கும் நான் சர்ச் பண்ணணும். அதுக்குள்ளார 0 டைம் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் 0லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துட்டு சர்ச் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். செகண்ட் டைம் வந்துட்டு ஸ்டார்டிங் வித் 10 எந்த இடத்துல வருது அப்படின்னா டி அப்படிங்கிற இந்த லொக்கேஷன்லேருந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி எண்டு வந்துட்டு இந்த கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆகிடுது. ஸோ அப்படிங்கிறதால ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதால 10th லொக்கேஷனில் தி அப்படிங்கிறது வந்துட்டு டிஹெச் அப்படிங்கும்போது ஹி அப்படிங்கிறது தான் கணக்கு வரும், டிங்கிறது வராது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், கவுண்ட் எல் டாட் கவுண்ட் ஆஃப், அதையே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் வித் 5 எண்ட் வித் 30 வச்சுருக்கேன். இப்போது 5க்குள்ளார கண்டிப்பாக வரும், ஒரு டைம் இருக்குது. இப்போது நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன்லேருந்து இது ஒரு 4, இங்கே 5, இங்கே ஈஸ் இப்படிங்கிறது இந்த லொக்கேஷன்லேருந்து தி அப்படிங்கிற கீவேர்டை அதாவது சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த லொக்கேஷன்லேருந்து 30th வரைக்கும் இங்கே கவுண்ட் பண்ணோம். இப்போது இந்த லொக்கேஷனில் ஒரே ஒரு டைம் தான் தி கவுண்ட் ஆகிருக்குது. ஸோ அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணிச்சு 1ன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எண்ட் வித் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. இது வந்துட்டு சேம் கவுண்ட் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணோம். பட் இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அதில் எத்தனை கவுண்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணோம், இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். இந்த லொக்கேஷன்லேயும் 3 பேராமீட்டர். ஒன்று வந்துட்டு என்ன கீவேர்டு வந்துட்டு வச்சு சர்ச் பண்ண போகிறோமோ அந்த கீவேர்டு, 2வது வந்துட்டு ஸ்டார்ட்டு எண்டு. இந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ணுற கீவேர்டு தான் லாஸ்ட்டாக எண்டாக இருக்கணும். அப்படி எண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அந்த லொக்கேஷனில் தான் எண்டாவில் வேறு ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை வேறு ஒரு டெக்ஸ்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படி ரிட்டர்ன் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் ஸ்ட்ரிங் எண்ட் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு இஸ் வேர்டு டு எண்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போது வேரியபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் எஸ்டிஆர் டாட் எண்ட் வித் ஃபங்க்ஷனு இப்போது லாஸ்ட்டாக எண்டாகிற வேர்டை இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த லொக்கேஷனில் லாஸ்ட்டாக என்ன முடியுதோ அதை எக்ஸாக்டாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நான் எண்டு வித் டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது எண்டு வித் சாரி ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு எண்டு வித் இல்லை எண்ட்ஸ் வித் ஆஃப் இப்போ ட்ரூ டைம் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த சென்டென்ஸ் வந்துட்டு அதை மொத்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எண்டாவது வந்துட்டு எண்டு வித் அப்படிங்கிற ஒரு வேர்டில் தான் வந்துட்டு முடியுது. அதே மாதிரி டாட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த லொக்கேஷனில் இன்க்ளூடிங் டாட்டை முதல் கொண்டு கன்சிடர் பண்ணது எண்ட் எஸ்டிஆர் டாட் எண்ட்ஸ் வித் ஆஃப் எண்ட் வித் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். டாட் வைக்கல. இப்போது end str dot end of with false. என்ன காரணம் அப்படின்னா இது எண்டாவது வந்துட்டு end with dot அப்படிங்கிறதுல எண்டாவது. இங்கே நம்ம end withன்னு கொடுத்ததால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்னென்னா ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். end str dot end ends with டாட் கமா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 5 எண்டு வந்துட்டு ஒரு 30 வச்சு 30 வராது, நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ ஸோ 30 கொடுக்குறேன். ட்ரூ எண்டு வித் இருக்குது. இப்போது நான் அதே நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா எண்டு எஸ்டிஆர் டாட் எண்ட் வித் ஆஃப் ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்துட்டு 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எண்ட் லொக்கேஷன் வந்துட்டு ஒரு 6ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபால்ஸ். ஏன்னா இந்த 2 ஸ்டார்டிங் கவுண்ட் 2லேருந்து 6க்குள்ளே இந்த எண்டு வித்துங்கிற கீவேர்டு இல்லை, அந்த எண்டு வந்துட்டு அந்த லொக்கேஷனோட எண்டும் ஆகலை அப்படிங்கிறதால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மொத்தமாக 5 பில்டின் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று கேபிட்டலைஸு, இன்னொன்று வந்து கேஷ் ஃபோல்டு, 3வது வந்துட்டு சென்டரு, 4வது கவுண்ட்டு, 5வது எண்டு வித்து. இந்த மாதிரி மொத்தமாக 5 பில்டின் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் 1 by 1 பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.